ஆமுறவளை போர்னால் அளிக்கப்பட்டு எங்களுடைய தாயக மக்களின் குறிப்பாக வன்னி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய மிக தார்மீக பொறுப்பு எங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இங்கே இந்த தாயகத்தை நோக்கிய நிகழ்ச்சியை நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே இந்நேரங்களில் நடாத்துவதற்கு இந்த தாயகத்தை நோக்கி என்ற பொருளில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் விளைகின்றோம். அதனுடைய முதல் கட்டமாக நாங்கள் புனர்வாழ்வும் புதுவாழ்வும் அசிஸ்ட் RR அமைப்பினர் இன்றைக்கு மிக சிறந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். மிக அவசியமான வேலை திட்டங்கள் என்று சொல்லலாம். அந்த வகையில் இங்கே டாக்டர் அதனுடைய நிறைவேற்று இயக்குநராக இருக்கும் டாக்டர் வேலாயுதம் சர்வேஸ் இணைந்திருக்கிறார். நாங்கள் இன்னொரு காட்சி பார்க்க போகிறோம், மிக முக்கியமான காட்சி. அதுக்கு முதல் நீங்கள் பார்த்த காட்சிகள் அல்லது மேலதிகமாக என்ன சொல்ல முக்கியமாக இந்த கேட்ராக் சர்ஜரிஸ் வந்து அதான் சில வடக்கில் வந்து சில இடங்களில் ஐ சர்ஜன்ஸ் வந்து இல்லை ஆஸ்பத்திரியில். அப்போ அங்கே தான் நான் அதாவது கேம்ப் செய்யக்கில் தான் நாக்கள் வருகினோம். இல்லைன்னு சொன்னால் வவுனியாக்கோ யாழ்ப்பாணத்துக்கோ போய் செய்கிறதுக்கு ஆயத்தம் இல்லை. நாங்கள் செய்த நேரம் ஒரு 5 பேர் வந்து ஏற்கனவே ஒரு கண்ணை இழந்தாக்கள் கட்ராக்கால். அப்போ கவனிக்காததால் அப்போ இது வந்து மிகவும் முக்கியமான தேவை. உதவிகள் கிடைக்கும்னு சொன்னால் நாங்கள் மேற்கொண்டு செய்யலாம். உறவுகள், உங்களுடைய கரங்களை நம்மோடு இணைத்து இதற்கு பலம் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே நீங்கள் புனர்வாழ்வும் புதுவாழ்வும் அசிஸ்ட் RR அமைப்பினருக்கு மேலதிகமாக உங்களுடைய உதவிகளை நல்குவதற்கு தயாராக வேண்டும். அந்த வகையில் அடுத்த ஒரு காட்சியை பார்க்கலாம். அம்பலவன் பொக்கனை மக்கள் இன்னமும் போர் விளைவுகளில் இருந்து மீண்டு வந்து அவர்களின் அன்றாட வாழ்க்கையை வாழ மிகவும் போராடி வருகின்றனர். அவர்கள் மிகவும் வறிய மக்களாக காணப்படுகின்றனர். அம்பலவன் பொக்கனை மத்திய மகா வித்தியாலய அதிபர் தமது பாடசாலைக்கு ஒரு நல்ல கழிப்பறைகள் கட்டித்தருமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் பள்ளி நூலகத்துக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன. உள்நாட்டுப் போரின் போது மிக மோசமாக சேதமடைந்த முள்ளிவாய்க்கால் கிழக்கு சந்திரன் முன்பள்ளி புனர்வாழ்வும் புதுவாழ்வும் அமைப்பின் நிதியுதவியுடன் மீள புனரமைக்கப்பட்டுள்ளது. ஜூன் 10 திங்கட்கிழமை முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் வேதநாயகன் அவர்கள் வைபவ ரீதியாக இதனை திறந்து வைத்தார். இப்பள்ளி இறுதிக்கட்ட போரின் போது மருத்துவமனையாக பாவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற முன்பள்ளி சிறார்களுடைய கல்வியை முன்னெடுப்பதற்காக இதிலே இந்த ARR நிறுவனத்தினூடாக இந்த கட்டடம் ஏறக்குறைய 8 லட்சம் ரூபாய்கள் செலவு செய்து புனரமைக்கப்பட்டிருக்கின்றமை மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயம்.
முள்ளிவாய்க்கால் கிழக்கிலே இவ்வாறானதொரு முன்பள்ளியை புனரமைத்து தந்தமைக்காக நாங்கள் அந்த ஏஆர்ஆர் நிறுவனத்திற்கு உங்கள் சார்பிலும் எங்களுடைய வலயத்தின் சார்பிலே நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டவர்கள். சுமார் 8.5 லட்சம் இலங்கை ரூபாய் செலவாகும் என கணக்கிடப்பட்ட போதும் அம்மக்களின் தேவைகளுக்காக மேலதிக வேலைகளும் செய்ததினால் இறுதியில் 10 லட்சத்துக்கும் மேலே செலவாகியுள்ளது. முக்கியமாக ஹென்றி அமல்ராஜுக்கு நான் எனது நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஏனெனில் அவர் கல்முனையைச் சேர்ந்தவர், இங்கு கிளிநொச்சியில் தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தும் இந்த பாடசாலையை 15 நாளுக்குள் முடித்து தருவேன் என்று உறுதி கொண்டு இந்த பள்ளிக்கூடத்தை மிகவும் திறமையாக முடித்து தந்திருக்கிறார். அவருக்கு எனது நன்றிகள். அத்துடன் இன்னும் ஒரு நன்றி நான் ஜெகதீஸ்வரிக்கு செலுத்த வேண்டும். ஜெகதீஸ்வரி ஒரு முன்பள்ளி கோஆர்டினேட்டர். அவர் புதுக்குடியிருப்பை சேர்ந்தவர் என்றாலும் அவர்தான் எங்களுக்கு எல்லா பள்ளிக்கூடங்களையும் காட்டி நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை முடிப்பதற்கு உதவி செய்திருக்கிறார். இந்த பாடசாலையை சுற்றி சுமார் 50 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். கூரைகள் இல்லாத வீடுகளில் வாழும் அவர்களின் சொந்த வீடுகளுக்கு கழிப்பறைகள் இல்லை. பெண்கள் உட்பட அனைவரும் காலையில் இருண்ட நேரத்தில் தங்கள் காலைக்கடன் தேவைகளுக்கு அருகிலுள்ள புதர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக வருத்தத்துடன் கூறினார். இதனால் அக்கிராமத்து மக்களின் தேவை கருதி 2 மலசல கூடங்களும் அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. புனர்வாழ்வு புதுவாழ்வு என்ற நிறுவனத்தினூடாக இந்த வேலை திட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய உழைப்பினுடைய ஒரு பகுதியை இந்த திட்டத்திற்காக செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்பது மிகவும் எல்லோராலும் ஒரு வரவேற்கப்படக்கூடிய விடயம். தாங்களாகவே முன்வந்து இந்த திட்டத்துக்கு வருகிற முதலே என்னுடைய மாவட்டத்திலே பல திட்டங்களை தொடங்கி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக சில பேருக்கு பைசிக்கிள் இல்லாதவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகளை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல என்னுடைய கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கும் கம்மலான ஒரு விசேட வகுப்புகள் வைப்பது போன்ற துறைகளுக்கும் கல்வியில துறையை மேம்படுத்துவதற்காக பல உதவிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் எமது முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் சார்பாக நாங்கள் அந்த புனர்வாழ்வு புதுவாழ்வு என்ற நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்து நடைபடுத்தி கொண்டிருந்த திரு சர்வேஸ்வரன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறான ஒரு கட்டிடம் உண்மையிலேயே மிகவும் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு 15 நாட்களுக்குள் இக்கட்டிடம் மீள புனரமைக்கப்பட்டு இந்த பாவனைக்காக தரப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதேசத்தான் பாரிய அழிவுகளை சந்தித்தது இறுதி யுத்தத்தின் போது. அவை இதிலே இன்னும் பல தேவைகள் இருக்கின்றன. பல வீடுகள் இன்னும் நிர்மாணிக்கப்பட்டது. ஏற்கனவே இந்தியன் வீட்டு திட்டத்திலும் பல வீடுகள் முன்னுரிமை அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன மற்றும் திருத்தத்துக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வீடுகளும் விரைவாக கட்டி முடிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக கிராமத்தின் தேவைகளை மேம்படுத்தி அதில் முன்னுரிமைப்படுத்தி இந்த முன்பள்ளியை செய்து தந்திருக்கிறீர்கள். இந்த புனர்வாழ்வும் புதுவாழ்வும் அமைப்பின் நிதியோடு இந்த முன்பள்ளி கட்டப்பட்டிருக்கு. இதுபோன்று இந்த கிராமத்தில் இந்த வாழ்கிற மக்கள் அனைவற்றையும் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கணும். நிரந்தரமான முன்பள்ளி அமைச்சு தந்து அதோட இங்கே முள்ளிவாய்க்கால் கிழக்கு சிறிய யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்ட கிராமம் எந்தவித அடிப்படை வசதியும் இன்றி வருகிறது. அதுக்கேற்ற அடிப்படை வசதியை செய்து தருமாறு கேட்டுக்கணும். இந்த பள்ளியில் படிக்கும் சிறார்களுக்கு புத்தக பைகளும் இங்கு வாழும் மக்களுக்கு சூரிய சக்தியில் இயங்கும் மின் விளக்குகளும் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷனால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. இங்கே இருக்கின்ற மக்கள் நமது அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் தெரியும், திருவாளர் சர்வேஸ்வரன் சார் அவர்களுக்கும் தெரியும், ஓரளவுக்கு மிகவும் பொருளாதார வசதி குறைந்த மக்கள், மிக அவர்களுடைய வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகின்ற மக்கள். எனவே இங்கே கற்கின்ற பிள்ளைகள் பெரும்பாலான பிள்ளைகள்
மிகவும் வறுமையான தேவைகள் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கின்றன. அந்த வகையிலே ஒன்று அபிவிருத்தி என்பது எல்லாம் சமகாலத்தில் நடைபெற வேண்டும். அது கல்வியாக இருந்தாலும் சரி, சுகாதாரம், மற்றது வீதிகள் எல்லாம் ஒரே நேரத்தில் நடைபெற வேண்டும். எல்லா அபிவிருத்தியும் ஒரே மாதிரியான நடைபெற வேண்டும். இன்னும் நிறைய தேவைகள் கணக்கு இருக்கின்றன. அதுவும் எமது மாவட்டத்தை பொறுத்தமட்டில் இப்பிரதேசம்தான் கடைசியாக மறுகுடியேற்றப்பட்டம் செய்யப்பட்ட பகுதி. அவை இதிலே இன்னும் பல தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கின்றன. அவற்றை அனைவருக்கும் மத்தியாலத்தின் அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் சக மாணவ மாணவிகளுக்கும் எனது இந்நேர வந்தனங்கள். இவ்வளவு பாடசாலைகள் இருக்கும் பொழுது கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற அம்பலவன் பொக்கனை மகா வித்தியாலய மாணவர்களாகிய எமது நூல் நிலையத்திற்கு தேவையான பல புத்தகங்களை வழங்கிய சர்வேஸ்வரன் சார் அவர்களுக்கு எமது பாடசாலை சமூகம் சார்பில் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் அவர் எமக்கு பல உதவிகளை செய்வார் என்று நம்புகின்றோம். அவ்வாறு பல உதவிகளை எமக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டு விடை. புதுமாத்தளன் மற்றும் அம்பலவன் பொக்கனையில் உள்ள மேலும் 5 குடும்பங்களுக்கு புனர்வாழ்வும் புதுவாழ்வும் நிறுவனத்தால் அவர்களுக்கு வாழ்வாதார உதவிகளும் வழங்கப்பட்டன. அவர்கள் சொந்தமாக தொழில் செய்வதற்காக ஆடுகள், மாடுகள், கோழிப்பண்ணை, மீன் விலைகள், தையல் இயந்திரம் மற்றும் தண்ணீர் பாய்ச்சும் இயந்திரம் போன்ற பொருட்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. மேலும் விசுமடுவில் உள்ள 3 குடும்பங்கள் டாக்டர் நமசிவாயம் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. தேவையில்லை. புனர்வாழ்வும் புதுவாழ்வும் அசிஸ்டாரார் டாக்டர் சர்வேஸ்வரன் இன்றைக்கு இந்த சிரமத்தின் மத்தியில் போய் களநில விவரங்களை ஆராய்ந்து அங்கே பணியாற்றியே திரும்பி இருக்கின்றார். அந்த சிறுமி சொன்ன ஒன்று, இவரை சொன்னதுன்னு சொன்னால் அந்த புனர்வாழ்வும் புதுவாழ்வு அமைப்பு தான் மீண்டும் எங்களுக்கு செய்யுங்கோ என்று வேண்டி நிற்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் என்ன வேண்டி நிற்கிறீர்கள்? நாங்கள் எங்களாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நண்பர்கள் ஆதரவாளர்களுடைய உதவி தேவை. நாங்கள் தனியாக எங்களால் இயல்பானதை செய்யலாம். ஆனால் எல்லாரும் சேர்ந்தால் எவ்வளவோ செய்யலாம். எவ்வளவோ தேவைகள் இருக்கு, பார்த்துருப்பீங்க. உங்களோட உதவியை நாடி நிற்கிறோம். நிச்சயமாக உறவுகளே, assist.rr.org என்ற முகவரியில் சென்று சகல விதமான தொடர்புகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். assist.rr.org assist assist.rr.org. நண்பர் டாக்டர் வேலாயுதம் சர்வேஸ்வரன் மற்றும் பலர் அதில் ஆளுமை மிக்கவர்கள், கல்வி சமூகத்தில் கொண்டவர்கள் இதில் அங்கம் வைக்கிறார்கள். நேரில் சென்று தங்களுடைய பணிகளை செய்வதற்கு தயாராகிறார்கள். எனவே நாங்கள் இங்கே திரையில் காண்கின்ற முகவரியோடு நீங்கள் தொடர்புகளை மேற்கொண்டு பலமாக்குங்கள், இந்த அமைப்பை பலமாக்குங்கள். எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய உறவுகளின் வாழ்வை நாங்கள் சீராக்குவோம். தாயகத்தை நோக்கி நிகழ்ச்சி இனிவரும் காலங்களிலும் எங்களுடைய தாயகத்தினுடைய கட்டமைப்பை நாங்கள் நிறுவும் வரை, எங்களுடைய உறவுகளின் வாழ்வுரிமைகளை வென்றெடுக்கும் வரை இந்த நிகழ்ச்சியை இந்த தொலைக்காட்சியில் நாங்கள் நடத்துவதற்கு விளைகின்றோம். தாயகத்தை நோக்கி. நல்லது டாக்டர் வேலாயுதம் சர்வேஸ்வரன், இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நீங்கள் தான் உண்மையில் பர்மிங்ஹாமில் இருந்து இன்றைக்கு நேரடியாக காலையிலிருந்து வந்து ஒரு தொழிலதிபராக கடமையாற்றுவது மட்டுமல்ல, இந்த உறவுகளோடு உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்பது நாங்கள் வெள்ளிடமலையாக உணரக்கூடியதாக இருக்கிறது. அந்த உங்களுக்கும் உங்களுடைய அமைப்பினருக்கும் நன்றிகளை தெரிவித்து, இந்த திரைப்படத்தை எமக்கு தொலைக்காட்சியாக வழங்கிய ரவீந்திரன் மகாலிங்கம் அவருக்கு நன்றிகளை தெரிவித்து, இன்றைய கலையக நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கடமையாற்றிய நண்பர்கள் மனோ மற்றும் தினேஷ் ஆகியோரோடு விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம்.